இந்தியா இங்கிலாந்து இதே ரெண்டு டீம் 2022 விளையாடினாங்க அடிலைட்ல. இந்தியா முதல்ல ஆடி 167 68 அடிச்சாங்க. இங்கிலாந்து அதை 16 ஓவர்ல துண்டா அடிச்சுட்டு போயிட்டாங்க நோ லாஸுக்கு. சைக்கிள் கேப்ல இந்தியா கலாய்ச்சிங்க பாத்தீங்களா? இங்கிலாண்டோட ஒரு போலர் அதில் ரஷீத் நினைச்சா கொஞ்சம் லைட்டா ஒரு திக்கு நடிக்கிறான். லைன் அப் பிரேத்தம், அதுவும் ஒத்தம் கூட வந்து அவன் டீம்ல வந்து டிஃபென்ஸ் இதெல்லாம் ஆட மாட்டான். மழை வந்ததுன்னா ரீமேட்ச் அடுத்த நாள் அதெல்லாம் கிடையாது. இந்த வேர்ல்ட் கப்ல இந்தியா பெட்டர் பொசிஷன்ல முடிச்சதுனால probably அவங்க வந்து straight away through to the final. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. பிரேதம், வந்துச்சு, நாக் அவுட் ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்தியா, இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, பயங்கரமான போட்டி. எக்ஸைட்மெண்ட் பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீலிங்? ஐ மீன் எக்ஸைட்டிங் தான். நாக் அவுட் ஸ்டேஜ் எனி ஐசிசி டோர்னமெண்ட் வந்துச்சுன்னா நாக் அவுட் ஸ்டேஜ் அதுலயும் நம்ம இருக்கோம். லாஸ்ட் ஃபோர்லன்னா எக்ஸைட்மெண்ட் லெவல் வேற தான், அதுல டவுட்டே கிடையாது. ஸோ குவிக்கா நம்ம இந்தியா இங்கிலாந்து போட்டி உள்ள குதிச்சிருவோம். இந்தியா இங்கிலாந்து இதே ரெண்டு டீம் 2022 விளையாடினாங்க அடிலைட்ல. வேர்ல்ட் கப் செமிஃபைனல் T20. இந்தியா முதல் பேட்டிங் ஆடி டாஸ் யார் வின் பண்ணாங்கன்னு ஞாபகம் இல்லை. பட் இந்தியா முதல்ல ஆடி 167 68 அடிச்சாங்க. இங்கிலாந்து அதை 16 ஓவர்ல துண்டா அடிச்சுட்டு போயிட்டாங்க நோ லாஸுக்கு. எனக்கு புரிஞ்சு ரிவெஞ்ச், நீங்க ரிவெஞ்சுன்னு பேசுறீங்கன்னா இதுதான் ரிவெஞ்ச் மேட்ச். ஆஸ்திரேலியா மேட்ச் ரிவெஞ்ச் கிடையாது, ஏன்னா அது குரூப் மேட்ச். நீங்க வேர்ல்ட் கப் தோத்துட்டு ஒரு குரூப் மேட்சுக்கும் கிடையாது. இதுதான் ரிவெஞ்ச் மேட்ச். இதே செமிஃபைனல், இதே ரெண்டு டீம். சொல்லுங்க பத்ரி, இங்கிலாண்ட பார்த்து பயப்படணுமா இந்தியா? என்ன இருக்கு இங்கிலாந்து கிட்ட? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஆக்சுவலி ஒரு வாட்டியும் நம்ம வந்து இந்தியா இந்த நாக் அவுட் மேட்ச் வரும்போது ஏதாவது ஐசிசி டூர்னமெண்ட்ல ஏதாவது ஒரு டீம் நமக்கு வந்து செக் வச்சுக்கிறாங்க. ஒரு ஃபைனல்ல, ஓடிஐ ஃபைனல்ல ஆஸ்திரேலியா வந்து செக் வச்சாங்க. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல ஆஸ்திரேலியா வந்து செக் வச்சாங்க. 2022 செமிஃபைனல்ல இங்கிலாந்து செக் வச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதுல நியூசிலாந்து செக் வச்சுக்கிறாங்க. ஏங்க, ஐசிசி டூர்னமெண்ட் நாக் அவுட் மேட்ச் ஜெயிச்சு ரொம்ப நாள் ஆகுதுங்க இந்தியா. ஹை டைம் பிரேதம். சும்மா நம்ம சொல்லிட்டே இருக்க முடியாது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா எவனா வந்து இது பண்றான். இந்தியாவை பொறுத்த மட்டும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிரேதம், யார் ஆப்பரண்டா இருந்தாலும் சரி, இங்கிலாந்து இருந்தாலும் சரி, நியூசிலாந்து இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி, ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டுங்க. நாக் அவுட் மேட்ச்ல எப்போதுமே ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடணும். போங்க, தில்லுக்கு துட்டு அப்படின்னு ஆடுங்க. ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அவரோட மைண்ட் செட் ரொம்ப பிடிச்சிருந்து. ரோஹித் சர்மாவோட மைண்ட் செட் அப்படியே எல்லா பிளேயர்லையும் எடுத்து போட்டுறணும். இதுதான் நான் வந்து யோசிக்கிறேன். பட் இந்த யோசிக்கிற ஃபேக்டர் போது எனக்கு இன்னொரு பக்கம் வந்து இங்கிலாண்டோட ஒரு போலர் அதில் ரஷீத் நினைச்சா கொஞ்சம் லைட்டா ஒரு திக்கு நடிக்கிறார். முக்கியமான போலரா இருக்க போறான்னு நினைக்கிறேன் அதில் ரஷீத். நீங்க சொன்ன இந்த 22 செமிஃபைனல்லையும் அவர் தான் முக்கியமா போட்டு எடுத்துக்கிட்டாரு கிட்ட. சோ இது ஒரு பெரிய கான்டெஸ்ட் நான் நினைக்கிறேன். அதில் ரஷீத் ரொம்ப அண்டர் ரேட்டட் பத்ரி. அவர் வந்து ஐபிஎல் டீம்ஸ் பிக் பண்றது கூட இல்ல. அவர் ஃபுல் பிகாஸ் இந்த இங்கிலீஷ் சீசன் ஓவர்லேப் ஆகுதா என்னன்னு தெரியல. இத்தனைக்கும் அவர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதுல அதில் ரஷீத் மாதிரி ஒரு போலர் ஏன் ஐபிஎல்ல பிக் பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியல. ஏன்னா அவர் ரியலி அண்டர் ரேட்டட் போலர். நம்ம ரஷீத் கான் ரொம்ப, ஐ மீன் ரஷீத் கான் டிசர்வ்ட்லி அவருக்கு ஹைப் இருக்கு. அதில் ரஷீத் நோ லெஸ் வெரி கிராஃப்டி போலர். அண்ட் அந்த 2022 மேட்ச்ல அவர் தான் சூர்யா விக்கெட்டே எடுத்தாரு, எனக்கு ஞாபகம் இருக்குன்னா. சோ கரெக்டா சொல்றேன். சோ அதில் ரஷீத் பெரிய த்ரெட் இந்தியாக்கு. நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒரு த்ரெட்னா, நீங்க எனக்கு தெரிஞ்சு இங்கிலாண்டோட பேட்டிங் ஒரு பவர் ஹவுஸ். அது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? கரெக்டா சொன்னீங்க. ஆக்சுவலி எப்போதுமே நம்ம வந்து இந்தியாவோட மேட்ச், இந்த மாதிரி மேட்ச் பேசும்போது இந்தியன் பேட்டிங் அகைன்ஸ்ட் ஆப்போசிஷன் போலிங் அப்படின்னு பேசுவோம். ஏன்னா இந்தியன் பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான், நான் ஒத்துக்கிறேன். எப்போதுமே வந்து இந்தியன் பேட்டிங் ஸ்ட்ராங். ஏன்னா குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் பாருங்க, ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, சிவம் டூபே. ஒரே சாரி உங்களை இன்டரப்ட் பண்றதுக்கு, ஜடேஜாவை ஏத்தாதீங்க அப்படின்றீங்க. சரி, கரெக்ட் தான் சொல்றது. சிவம் டூபே 107 ஸ்ட்ரைக் ரேட் இந்த டோர்னமெண்ட். மேபி அவர் செமிஃபைனல் அடிச்சிருவாரோ. பட் இது வரைக்கும் சிவம் டூபே ஸ்ட்ரைக் ரேட் 107. ஜடேஜா பேட்டிங்ல ஒண்ணுமே பண்ணல. சோ நீங்க 4 பேர் சொன்னீங்க, அதோட எடுத்துக்கல. சரி, இவங்க 2 பேர் எடுத்துக்கல. சரி, இந்த 4 பேர் எடுத்தாலே நல்ல பேட்டிங் லைன் அப், ஓகே, ஒத்துக்கலாம். பட் இவங்களை விட வேற லெவல் பேட்டிங் லைன் அப்பா இங்கிலாந்து இருக்காங்க. என்ன லைன் அப் பிரேத்தம், அதுவும் ஒத்தம் கூட வந்து அவன் டீம்ல வந்து டிஃபென்ஸ் இதெல்லாம் ஆட மாட்டான். ஃபில் சால்ட், பட்லர், லிவிங்ஸ்டன், பேர்ஸ்டோ, ஹாரி புரூக் எல்லாருமே அதிரடியா ஆடுவாங்க. ஆன் தேர் டே டெஃபினட்டா வந்து ஒரு மாதிரி டேரப் பண்ற ஒரு எபிலிட்டி இருக்கு. சோ இது இந்த மேட்சை பொறுத்த மட்டும் அப்படியே நேர்மாறு நினைக்கிறேன். இங்கிலாண்டோட பேட்டிங் அகைன்ஸ்ட் இந்தியாவோட போலிங் அப்படின்னு எடுத்தாலும் எனக்கு வந்து ஓஹோ அப்படின்னு எல்லா போலர் மேலேயும் கான்பிடன்ஸ் இல்ல. 2 பேர் மேல எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. ஒன்னு குல்தீப் யாதவ், ஒரு எக்ஸ் ஃபேக்டருங்க, டெஃபினட்டா ஒரு முக்கியமான ஒரு போலர்.
போன மேட்ச்ல கூட குரூஷியல் பிரேக் த்ரூ அந்த ரெஸ்ட் ஸ்பின்னர் தான் எடுத்து கொடுப்பாரு, ஏதோ ஒன்று பண்ணி எடுத்து கொடுப்பாரு. மேக்ஸ்வெலோட விக்கெட் எனக்கு அந்த டயத்துல ரொம்ப ரொம்ப குரூஷியல் அப்படின்னு நான் நினைச்சேன். நெக்ஸ்ட் வந்து பும்ரா, அவரும் வந்து டெஃபினட்டா நல்லா போடணும். இவங்க 2 பேரும் பேட் டேனா பும்ரா ஒரே ஒரு ஓவர்ல 17 ரன் போன மேட்ச்ல கொடுத்தாரு, மீதி 3 ஓவர்ல சூப்பரா போட்டாரு. சோ இவங்க 2 பேருக்கு பேட் டேனா இந்தியாவுக்கு பேட் டேவோன்னு கொஞ்சம் ஒரு அபாயம் இருக்கு. நீங்க சொன்ன 5 பேட்ஸ்மேனுமே பத்ரி, ஃபில் சால்ட், ஜாஸ் பட்லர், ஹாரி புரூக் அண்ட் பிதாமகன் ஜானி பேர்ஸ்டோ எல்லாருமே இந்த டோர்னமெண்ட்ல அடிச்சிருக்காங்க, ஏதாவது ஒரு மேட்ச்ல அடிச்சிருக்காங்க. ஹாரி புரூக் சவுத் ஆப்பிரிக்காவோட, ஜாஸ் பட்லர் யூஎஸோட, பிதாமகன் ஜானி பேர்ஸ்டோ அடிச்சாரு சவுத் ஆப்பிரிக்காவோட, எல்லாரும் அடிச்சிருக்காங்க. ஸோ அடிக்காம இருந்தது கிடையாது. அண்ட் நல்லா பீக் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க மேன் ஃபார் மேன் கம்பேர் பண்ணீங்கன்னா அதிரடி பேட்டிங் லைனப், பவர் பேக் பேட்டிங் லைனப், பேட்டிங்ல டெஃபினட்டா இங்கிலாந்துக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ நீங்க சொன்னது கரெக்ட், இது இந்தியாவோட போலிங் வர்சஸ் இங்கிலீஷ் பேட்டிங் தான். ஆனா இன்னும் ஒரு த்ரெட் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் பத்ரி, அது ரெயின் இருக்கு. கயானால தான் இந்த மேட்ச் ஆடுறாங்க, 85% ரெயினுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுறாங்க. ஸோ ஒரு இந்தியன் ஃபேனா நான் ரெயின் வந்து நம்ம வாஷ் அவுட் ஆயிட்டு உள்ள போயிடணும் ஃபைனலுக்குன்னு ஆசைப்படுறேன். கிரிக்கெட் ஃபேனா கேம் பார்க்கணும், பட் இந்தியன் ஃபேனா பாத்தீங்கன்னா ரெயின் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. இந்திய கிரிக்கெட் ஃபேனா வருண பகவானே நல்லா மழை பெய்ய் இந்தியா போட்டோம் அப்படி. ஏன்னா இப்போ இந்த வியூவர்ஸ்க்கு ஒரு வாட்டி ரூல்ஸ் சொல்லிடலாம். அப்கோர்ஸ் 86% சான்ஸ் ஆஃப் ரெயின். மழை வந்ததுன்னா ரீமேட்ச் அடுத்த நாள் அதெல்லாம் கிடையாது. இந்த வேர்ல்ட் கப்ல இந்தியா பெட்டர் பொசிஷன்ல முடிச்சதுனால ப்ராபப்லி அவங்க வந்து ஸ்ட்ரெயிட் அவே த்ரூ டு தி ஃபைனல். அப்படிதானே பிரேதம்? அதுதானே இந்த ரூல். சோ இந்தியா வந்து த்ரூ ஆயிடுவாங்க, மழை வந்தா இந்தியா த்ரூ ஆயிடுவாங்க ஸ்ட்ரெயிட் அவே. கரெக்டா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் செமிஃபைனலுக்கு மாத்திரம் ரிசர்வ் டே இருக்கு, ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்காக்கு மாத்திரம் ரிசர்வ் டே இருக்கு, இந்தியா மேட்சுக்கு ரிசர்வ் டே கிடையாது. சோ அதனால இந்தியா மேட்ச் வாஷ் அவுட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்தியா த்ரூ டு தி ஃபைனல். மழை வந்தா ஒட்டு மொத்தமா அடிக்கணும் பிரேதம், மேட்ச் நடக்கூடாது. ஒரு 7 ஓவர் 8 ஓவர் 10 ஓவர் வந்ததுன்னா இந்தியாவுக்கு ரிஸ்க்குங்க. ஏன்னா அவங்க பேட்டிங் லைனப் சூட்டட் ஃபார் இட். ஓவர் கம்மியாக அவங்க பேட்டிங் இன்னுமே அட்வான்டேஜ். அதனால மழை வந்தா ஒட்டுமொத்தமா வரணும், இல்ல வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுல டவுட்டே இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதே இந்தியா இங்கிலாந்து 6 மாசம் முன்னாடி நவம்பர்ல மோதுனாங்க லக்னோல. அண்ட் இந்த இந்தியன் டீம் நம்ம தான் எல்லா T20 டீம், டெஸ்ட் டீம், ஒன் டே டீம் எல்லாம் சேமா இருக்குமே. சோ வச்சு செஞ்சுட்டாங்க. முகமது ஷாமி அந்த 5 விக்கெட் எடுத்தாரு. லக்னோல வந்து 230 அவ்வளவு ஈஸியா டிஃபெண்ட் பண்ணாங்க இந்தியா. 50 ஓவர் சைடு இந்தியா இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் இங்கிலாந்து, அதுல டவுட்டே இல்ல. ஆனா 20 ஓவர்ல வந்து அந்த கேப் ரொம்ப கம்மியாது. ரொம்ப பவர் இருக்குங்க இங்கிலாந்து கிட்ட. அதை பார்த்தாலே பயமா இருக்கு. அந்த பேட்ஸ்மேன் ஒருத்தர் போனா ஒருத்தர் வராரு. அண்ட் நம்ம மொயின் அலி, சாம் கரன் பத்தி பேசலாம், அவங்களும் கேப்பபிள் ஆஃப் பிக் ஹிட்ஸ். சோ நல்ல பவர் பேக் பேட்டிங் லைனப். சைக்கிள் கேப்ல இந்தியா பேஸ்லைன் கலாய்ச்சிங்க பாத்தீங்களா? வாழைப்பத்திர நீங்க ஊசி ஏற்ற பாத்தீங்களா? எல்லா ஃபார்மேட்ஸுமே இந்தியா ஒரே டீம் தான், அவ்வளவுதான் அங்க விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. எஸ், ஒன் வேர்ட் பிரேதம். இன்னொரு ஒரு செமிஃபைனல் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மாதிரி நல்லா விளையாடி வந்திருக்காங்க. பட் எனக்கு என்னமோ இந்த நாக் அவுட் மேட்ச்னாலே இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து அப்படியே கை நடக்கும், திக்கு திக்குன்னு அடிக்கும், தொண்டையில மாட்டிக்கும். அதனால எனக்கு ஐ எம் புட்டிங் மை மணி ஆன் ஆப்கானிஸ்தான். ஏன்னா அவங்க ஒரு மொமெண்டம் அவங்க பக்கம் பயங்கரமா இருக்கு. ஒரு பேட் கேமும் அவங்களுக்கு வந்துருச்சு. எல்லாமே அவங்களுக்கு ஒரு மாதிரி நேரம் காலம் ஆப்கானிஸ்தானுக்கு வருதுன்னு தோணுது. நீங்க கரெக்டா சொன்னீங்க பத்ரி. இப்ப இட் இஸ் ஆப்கானிஸ்தான் மேலதான். ஐ மீன் யாருமே ஆப்கானிஸ்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல செமிஃபைனல் வருவாங்கன்னு. வந்துட்டாங்க. பிரையன் லாரா தவிர யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, வந்துட்டாங்க. இப்போ ஆல் த பிரஷர்ஸ் ஆன் சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சானா அது பயங்கர சர்ப்ரைஸ், அவங்க தோத்தானா ஓவர் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு எல்லாரும் சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா பிரஷருமே சவுத் ஆப்பிரிக்கா மேல. அண்ட் ஆப்கானிஸ்தான் டீம் கரெக்டா பீக் ஆறாங்க. நம்ம 1983 இந்தியன் வேர்ல்ட் கப் டீம் நேற்று 41st ஆனிவர்சரி ஜூன் 25 ஜெயிச்சது. அந்த டைம்ல தான் ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல் போயிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா ஸ்டார்ஸும் அலைன் ஆயிட்டு இருக்கு, ஃபியர்லெஸ்ஸா அவங்களும் ஆடுறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 150 160 அடிச்சாங்கன்னா ரொம்ப நல்ல சான்ஸ் இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இன்னொன்னு டாஸ் ரொம்ப குரூஷியலா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஆப்கானிஸ்தானும் சரி சவுத் ஆப்பிரிக்காவும் சரி, சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ண கஷ்டப்படுவாங்க. ஆப்கானிஸ்தான் போலிங் பயங்கர ஸ்ட்ராங். சோ ஒரு ஸ்கோர் ஆன் போர்ட் போட்டு டிஃபெண்ட் பண்றது தான் அவங்களுக்கும் வந்து பிடிச்ச ஒரு விஷயம். பொறுத்து பார்ப்போம். சூப்பர் 2 செமிஃபைனல் காத்துட்டு இருக்கு. ஃபைனல் அதுதான் உங்ககிட்ட வந்த ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க சொல்லுங்க பத்ரி. சாட்டர்டே ஃபைனல் யார் ஆட போறாங்க? அப்புறம் நான் என் ப்ரெடிக்ஷன் சொல்றேன், நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான். இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான். மனசதான் கேக்குது. எனக்கும் அப்படிதான் ஆகணும்னு ஆசை. பட் இங்கிலாண்டோட பேட்டிங்க பார்த்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏதாவது வருண பகவான் ஹெல்ப் பண்ணி இந்தியாவை அனுப்பிச்சுடணும் உள்ள. பட் எனக்கு என்னமோ கேம் நடந்ததுன்னா ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து ஃபைனல் வருமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அது தப்பா இருந்தது என் ப்ரெடிக்ஷன்னா. இந்தியா வின் பண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் நீங்க பாத்தீங்கன்னா மொமெண்டம் இருக்கு, அவங்க பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து இஸ் மை ப்ரெடிக்ஷன். பொறுத்து பார்ப்போம். எங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் 2 பேர் நாங்க கொடுத்துட்டோம். தேங்க்யூ பிரேதம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ், see you, bye. Thank you guys.